அரசியல் களத்துல ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். ஆனா நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல பேரம் பேசுறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு ஒரு டேக் இருக்குன்னா அது வேற யாரும் கிடையாது, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாக்கு தான். அவங்க கூட்டணி பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. கூட்டணி அறிவிச்ச பிறகும் ட்ரெண்டிங்ல தான் இருக்காங்க. அப்படி பிரேமலதா என்ன பண்றாங்க, திமுக கூட்டணியில அவங்களுக்கான அங்கீகாரம் எப்படி இருக்கு, மற்ற கூட்டணி தலைவர்களுக்கும் பிரேமலதாவுக்கும் இடையில ஏதாவது குழப்பம் இருக்கா அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. கை வச்சா ஒரு விஷயம், இப்படி கேஷுவலா சிரிச்சா ஒரு விஷயம், இல்லாத ஒரு விஷயங்களை மீடியா தான் பெருசு பண்ணி. ஒரு கார் வாங்குற தகுதி ஒரு கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. தவறான செய்தி போடுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். எங்களுக்கும் அது மாதிரி கீழ்த்தரமா பேச எங்களுக்கும் தெரியும். விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு தேமுதிக மக்கள் மத்தியில அதிகமா பேசப்படுது. ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறையவே நெகட்டிவா பேசப்படுது. அது என்ன அப்படின்னா, திமுக கூட இவங்க கூட்டணி வச்சத விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மாவே மன்னிக்காது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த விமர்சனம் அதிகமா பேசப்பட்டுட்டு வருது. இதை எல்லாத்தையுமே தாண்டி பிரேமலதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கூட்டணி ஏற்கனவே அமைய இருந்தது, அது அமையல, இந்த 2026 தேர்தலில் அது அமைஞ்சதை கண்டிப்பா அவர் ஏத்துப்பாரு அப்படின்ற பல விமர்சனங்களை அவங்களும் முன் வச்சாங்க. இந்த மாதிரி கூட்டணி ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரி, கூட்டணி அறிவிச்சுட்டாங்க, இவங்களுக்கு 10 தொகுதியை கொடுத்துட்டாங்க, அப்புறம் என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னா, இந்த கூட்டணி அறிவிச்ச பிறகுதான் இன்னும் பிரச்சனை பூகம்பமா வெடிக்குது. அது என்ன அப்படின்னா, விசிக தலைவருக்கு வெறும் 8 தொகுதிகள் தான் கொடுத்தாங்க. பிரேமலதாவுக்கு 10 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு 1/2% வாக்கு வங்கிய வச்சிருக்க அவங்களுக்கே 10 தொகுதிகளை கொடுத்திருக்காங்களே, அப்படின்னா திமுகக்காக உழைச்ச விசிகாவுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் அப்ப முன்வைக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துலதான் பிரேமலதா அவர்களுடைய அரசியல் வியூகம் வெளிப்படுது. ஏன்னா கூட்டணி வச்சியே அதிமுக திமுகன்னு 2 கட்சிகளுடையும் பேச்சுவார்த்தை நடத்தி நடுவுல டிவிகேவையும் கொண்டு வந்து கடைசியா திமுக தான் ஒரே சாய்ஸ்ன்னு அங்க போய் கூட்டணி வச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தம்பிக்கும் சீட்டு, அதாவது ராஜ்யசபா சீட்டை வாங்கி கொடுத்திருக்காங்க. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, பிரேமலதா அவர்களுக்கு அவங்களுடைய உண்மையான தொண்டர்கள் மேல எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பதவி வேணும், அவங்க குடும்பத்தாருக்கு பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி வெறியில தான் பிரேமலதா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. இந்த தடவை அவங்க விருத்தாச்சலம் தொகுதியில போட்டிடுறாங்க. அதுவும் விஜயகாந்த் அவர்கள் வென்ற தொகுதியில பிரேமலதா போட்டிடுறாங்க. இது எந்த அளவுக்கு பிரேமலதா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். விருத்தாச்சலம் தொகுதியில தேமுதிக 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஒரு முறை விஜயகாந்த் அவர்கள், இன்னொரு முறை அதே கட்சியை சேர்ந்த முத்துக்குமார் அப்படின்றவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பிரேமலதாவும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப அதிமுக கூட்டணியில இருந்தப்ப விருத்தாச்சலம் தொகுதியில போட்டியிட்டாங்க. ஆனா அப்ப அவங்க வெறும் 25,000 வாக்குகள் மட்டும்தான் வாங்கி 3வது இடத்துக்கு வந்தாங்க. அந்த தோல்வி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அந்த தொகுதியில கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே சரி பண்ணி இந்த தொகுதியில கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சூறாவளி பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த தொகுதியில பாமகவை சேர்ந்த தமிழரசி அப்படின்றவங்க போட்டிடுறாங்க. அந்த தொகுதியில வன்னியர் சமூகம் அதிகமா இருக்கு. அதனால அங்க இவங்க ஜெயிக்கிறது ஒரு அளவுக்கு டஃப்பா தான் இருக்கும். ஏன்னா களம் 2 பேருக்குமே சாதகமா இருக்கு. அங்க திமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க, அதே மாதிரி காங்கிரஸும் 2 முறை வெற்றி பெற்றிருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த தொகுதியில பிரேமலதா போட்டிடுறாங்க. அதுவும் திமுக கூட்டணியில போட்டிடுறதுனால திமுகவுடைய பலமும் இந்த இடத்துல அவங்களுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அதே மாதிரி விருத்தாச்சலம் தொகுதியில பிரேமலதாவுக்கு எதிராக என்ன எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா, இவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாது, வெளியூர்ல இருந்து வரப்ப இந்த மண்ணோடைய அருமை அவங்களுக்கு எப்படி தெரியும், மண்ணின் மைந்தர்களை தான் இந்த தொகுதியில ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவை சேர்ந்த தமிழரசி அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. திமுக கூட இவங்க கூட்டணி வச்சதே பேரம் பேசிதான் வச்சாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாம சமீபத்துல அவங்க கோயிலுக்கு போகும்போது புதுக்கார்ல போறாங்க, அதுவும் திமுக கூட்டணி வச்ச பிறகு அந்த பேரத்துலதான்
இவங்க இந்த காரை வாங்கியிருக்காங்க அப்படின்ற பல விமர்சனங்கள் பிரேமலதா மேல வைக்கப்பட்டது. இதுக்கு ரொம்பவே ஆக்ரோஷமா கொந்தளிச்சிருப்பாங்க பிரேமலதா. ஏன் கேப்டன் குடும்பத்துக்கு ஒரு கார் வாங்க கூட தகுதி இல்லையா அப்படின்றத ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சலசலப்பை மறுபடியும் ஏற்படுத்தி இருந்தாங்க. நாங்க ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அது ஏதோ திருப்பதிக்கு எடுத்துட்டு போனா அது இப்ப என்னமோ இப்பதான் வாங்குறோன்றாங்க. ஒரு கார் வாங்குற தகுதி ஒரு கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன். தான் சம்பாதித்ததில் 90% மக்களுக்காக உதவி செய்தவர் கேப்டன். குறை சொல்ற வாய் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், கொலைக்கிற நாய் கொலைச்சுக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப பிரச்சாரங்களும் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய பிரச்சாரத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சார காலகட்டத்திலையும் பிரேமலதா அவர்கள் தான் பேசுபொருளா இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இவங்க அதிமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்து திமுகவோட கூட்டணி வச்சது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனா இப்ப இபிஎஸ் அவர்களை நேரடியா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க பிரேமலதா. அவர் சொன்ன வாக்க காப்பாத்தல அப்படின்ற குற்றச்சாட்டையும் இபிஎஸ் மேல பிரேமலதா வச்சுட்டு இருக்காங்க. இப்படி நேரடியாவே களம் ரொம்ப சூடாவே இருக்கு. சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டார். நான் எங்க சொன்னேன், யாரோ சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னாரு. சரியா? இன்னைக்கு என்ன சொல்றாரு, 1/2% ஓட்டுன்றாரு, அதுன்றாரு இதுன்றாரு. அது தப்பு. எங்களுக்கும் அது மாதிரி கீழ்த்தரமா பேச எங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி திமுகவுக்கு நான் ஆதரவா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாண்டடா பிரச்சனையில மாட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன திமுகவுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பாருங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. பாத்தீங்களா, திமுக கூட்டணியில முக்கியமா சொல்ற குற்றச்சாட்டே பாலியல் வன்கொடுமையும் கஞ்சா போதை அதிகமா இருக்கு அப்படின்றதா. இததான் எதிர்கட்சிகள் திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. ஆனா திமுக கூட்டணிக்குள்ளேயே இருந்து திமுகவுக்கு ஆதரவா பேசுற அப்படின்னு சொல்லி மறுபடியும் திமுக மேல இவங்களே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற அளவுக்கு தான் பேசியிருக்காங்க. அதே மாதிரிதான் சமீபத்துல ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில பிரேமலதா அவர்கள் பேரை சொன்னோன்னே எழுந்து நின்னாங்க. அதே மேடையில விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பிரேமலதா அவர்கள் பேரை சொன்ன உடனே ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சாங்க. இது விசிகாவினரே கொந்தளிக்க வச்சது. பிரேமலதா சாதி பார்த்துதான் இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் அவங்க மேல வைக்கப்பட்டது. நம்முடைய விருத்தாசலம் தொகுதியிலே கேப்டன் அவர்களின் அரசியல் வாரிசாக களத்தில் இன்றைக்கு நம்மோடு கைகோர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தலைவர், ஒரு பெண் தலைவர், தமிழ்நாட்டிலே ஒரு பெண்மணி இன்றைக்கு மிக துணிச்சலாக இந்த அரசு தொடர வேண்டும் என்று ஊராய் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். சமீபத்துல தேமுதிக சார்பா அவங்களுடைய பிரச்சார பாடல் வெளியாச்சு. அதுல கடைசியா அந்நியார் தலைமையில அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் ஆனது பலருக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. அது என்னன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில தான் ஆச்சு, இது வரைக்கும் கூட்டாட்சி அப்படின்றத எந்த இடத்துலயும் பதிவு செய்யல. ஆனா இவங்க அந்நியார் தலைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதை எதை மீன் பண்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் அவங்க மேல வைக்கப்படுது. தமிழ்நாடு வெல்லட்டும், வெற்றி கற்றி அன்னி தலைமையில் ஆளட்டும் நிச்சயம். இதனாலேயே திமுகக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இப்படி எல்லா சலசலப்புக்கும் காரணமா இருக்கிறது தேமுதிக மட்டும்தான். தேர்தலுக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு. இன்னும் தேமுதிகவால என்னென்ன சவால்களை திமுக சந்திக்க இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.